ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஒரு 3 months என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தனால போட முடியல. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு மேக் ஏ கார்ட்டூன் சப்ஸ்கிரைப் பட்டன். இந்தமாரி கார்ட்டூன் சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் சேனலுக்கு இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கினா என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்ப்பது மொபைல் இன்ஃபோ. என் தமிழ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் 2 ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன்று வந்து KineMaster, இன்னொன்று பிக்சல் ஆப். இந்த 2 ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு KineMaster ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிரியேட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு 16:9 ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் ஒரு வீடியோ வந்து இப்போ கிளிப் இருக்கும். இந்த வீடியோ கிளிப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இதுக்குள்ளே வந்துட்டு நான் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இந்தமாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் சப்ஸ்கிரைப் பட்டன் மாதிரி காட்டும். இது நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இங்கே சப்ஸ்கிரைப்னு கிளிக் ஆகிட்டு இனிமேல் நிற்க பார்த்தீங்களா. இப்போ வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் 4th ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேப்சர் அண்ட் சேவ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த இமேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பிக்சல் லேப் வரணும். பிக்சல் லேப் வந்தோடனே இது கேன்சல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த மேலே வந்து ஒரு டஸ்ட்பின் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து இதில் கீழே 4th ஆப்ஷன் வந்தீங்கன்னா இமேஜ் சைஸ்ன்னு இருக்கும். அதில் கஸ்டம் சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து யூடியூப் டம்ப்நெயில்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ டம்ப்நெயில் கொடுத்துட்டு மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரி கொடுத்துட்டு இப்போ ரீசன்ஸில் வந்து இப்போ நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதில் இருக்கும். ஸோ இது வந்து நான் கீழே டிக் கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது கரெக்டாக இமேஜை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கிறேன் நான் இப்போ. நெக்ஸ்ட் மேலே திரும்ப நான் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு உங்கள் ஃபோனில் இந்த உங்கள் சேனலோட லோகோ வந்து ஒரு சர்க்கிள் சிம்பிளில் PNG ஃபைலில் வேணும், வெறும் இமேஜ் மட்டும் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் சேனலோட இது எடுக்கிறேன். இப்போ PNG ஃபைல் எடுத்தது கரெக்டாக க்ராப் பண்ணி ஸ்மால் பண்ணிட்டு கரெக்டாக இதில் வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த பொசிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே திரும்ப ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ கரெக்டாக இப்போ நான் ஷேப் வச்சுட்டேன். ஸோ இப்போ மேலே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோன்னே டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இல்லை எடிட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் மொபைல் இன்ஃபோ என் தமிழ் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இப்போ நான் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏ சிம்பிள் போட்டு அதில் வந்துட்டு கலர் இருக்குது பார்த்தீங்களா, கலர் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பிளாக் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. பட் பிளாக் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஆப்ஷன் போய்ட்டு என்ன ஃபாண்ட் வேணுமோ உங்களுக்கு விருப்பப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த இதுலேயே வந்தீங்கன்னா சைஸ்ன்னு இருக்கும். சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அது ஃபிட் ஆகிற மாதிரி சைஸ் வந்து நீங்கள் டிக்ரீஸோ இல்லை இன்க்ரீஸோ பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கரெக்டான சைஸ் சூஸ் பண்ணி இப்போ நான் கரெக்டாக நான் செட் பண்ணுறேன். இப்போ செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு திரும்ப மேலே போய்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு திரும்ப டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ கீழே வந்து மொபைல் சேனல் கீழே வந்து சும்மா ஒன்று லெட்டர்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு இப்போ நான் வந்து சும்மா சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அந்த மாதிரி போடுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இதுலேயும் வந்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் போயிட்டு நான் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஃபாண்ட் கொடுத்துட்டு திரும்ப நான் ஆனால் சேம் ஃபாண்ட்டே நான் இப்போ வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ சைஸ் வந்து நான் இப்போ குறைக்கணும். ஸோ சைஸ் குறைச்சிக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்து பொசிஷனில் பார்த்து நீங்களும் உங்களுக்கு இந்தமாதிரி கரெக்டான பொசிஷனில் வந்து செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ ஃபிக்ஸ் ஒரு கரெக்டாக வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து கீழே இதில் 4th ஆப்ஷன் கொடுத்து டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இதை லாக் பண்ணி வச்சிருந்தேன், நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பேக்ரவுண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே டஸ்ட்பின் கொடுத்து
ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டான பிஎன்ஜி ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேலே சேவ் கொடுத்துட்டு சேவ் அஸ் இமேஜ்னு இருக்கும் பார்த்தீங்களா, செகண்ட் ஆப்ஷன் அது கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்தீங்கன்னா இல்லை பிஎன்ஜியில் இருக்கான்னு பாருங்கள். ஒரு வேளை ஃபார்மேட் வந்து ஜேபிஜியில் இருந்துச்சுன்னா அது சேஞ்ச் பண்ணி பிஎன்ஜியாக மாற்றிக்கோங்க. பிஎன்ஜி தான் நம்மளுக்கு தேவை. நான் சேவ் டு கேலரி கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் KineMaster வந்துடுங்க. KineMaster வந்துட்டு இப்போ நம்ம இதில் செஞ்சுருந்த ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு திரும்ப இப்போ நம்ம ரெடி பண்ண பிஎன்ஜி வந்து இதில் லேயர் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து கரெக்டாக வச்சேன், கரெக்டான பொசிஷனில் வைங்க. சரி, இப்போ நான் ஃபுல் பண்ணால் கரெக்டாக வந்துடும். கரெக்டாக இருக்குது. நீங்கள் பொசிஷன் பார்த்து நீங்களும் கரெக்டாக வச்சுங்க. வச்சுட்டு இது கீழே கொஞ்சம் இழுத்து விட்ருங்க. கரெக்டாக ஃபுல் வீடியோ முடிகிற வரைக்கும் கரெக்டாக வருதான்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சைடு அப்புன்னு இருக்கும், அது கொடுங்க. ஸோ இப்போ வரும்போது நீங்கள் மேலே வரும்போது இதுவும் கரெக்டாக மூவ் ஆகிட்டு மேலே வரும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ அவுட் அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்லைட் டவுன் கொடுக்குறேன். இப்போ ஃபுல் ப்ளே பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுது. ஸோ இதில் வந்து திரும்ப நான் அவுட் அனிமேஷன் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்தமாரி இருக்கும். அதை நான் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தள்ளுறேன், கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நான் ஸ்பீடு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ ஃபுல்லாக இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ திரும்ப அவுட் அனிமேஷனை கொடுத்துட்டு கரெக்டாக இப்போ 0.5 வைக்கிறேன். உங்களுக்கு எது கரெக்டாக செட் ஆகுதோ பார்த்து வைங்க. சரி, இப்போ ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பர்ஃபெக்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேலே வந்து நான் மேலே அப் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி அப்ளை பண்ணுறோன்னு சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும், சரி இருக்குது தெரியாதவங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வீடியோ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து லேயர் கொடுத்து நம்ம ரெடி பண்ண வீடியோ செலக்ட் பண்ணிட்டு வச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு எங்கே வந்து பார்ப்போன்னு பார்த்துட்டு குரோமுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணியாச்சு. இப்போ கரெக்டான எங்கே நம்மளுக்கு தேவையானு பார்த்து பொசிஷனில் செட் பண்ணுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ உங்கள் சேனலுக்கு தேவையான கார்ட்டூன் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெடி பண்ணியாச்சு. ஸோ 2 ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரெல்லாம் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களோ இல்லை இனிமேல் ஆரம்பிக்க போகிறாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதோட சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ரமேஷ்.